சேர இருந்தால் செடியும் பகை அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பழமொழிக்கான விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு விவசாயத்தை பத்தின ஒரு பழமொழி தான். விவசாயத்தை பத்தி பழமொழி. இது என்ன அப்படின்னா, நெல்லுக்கு வண்டு போல, வாழைக்கு வண்டி போல, தென்னை மரத்துக்கு திருவாரூர் தேரு போல அப்படின்னு இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 நெல் நடும்போது இந்த 2 நெல்லுக்கு நடுவில் ஒரு வண்டு போற அளவுக்கு இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம வாழை மரத்தை நடும்போது அந்த 2 வாழை மரத்துக்கு இடையில ஒரு வண்டி போற அளவுக்கு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது அப்புறம் 2 தென்னை மரம் நடும்போது இந்த 2 தென்னை மரத்துக்கு நடுவில் திருவாரூர் தேரே போற அளவுக்கு அதுல இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி இருந்தாதான் அந்த செடி நல்ல ஆரோக்கியமா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்ம மனுஷ வாழ்க்கைங்களை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு நட்பு இருக்கும். அந்த நட்பு ஓரளவுக்கு இருந்தாதான் நமக்கு அது நல்லது. அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா அந்த நட்பு கூட நமக்கு பகையாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் சொல்லுவாங்க, சேர இருந்தால் செடியும் பகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அளவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம எப்பயுமே நமக்கு நிரந்தரமாக இருக்கும். நம்ம ஒரு அளவுக்கு மீறி நம்ம நட்பாக பழகணும் அப்படின்னா நமக்கே அவங்க ஒரு நாள் நமக்கு பகையாக மாற சான்ஸ் இருக்குன்னு இந்த பழமொழியும் தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் சேர இருந்தால் செடியும் பகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.